கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 46 முதலாம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் வேலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இல்லையா? பாருங்க, இந்த வசனத்துல 3 பண்புகளை, ஆண்டவருடைய பண்புகளை 3 பார்க்கிறோம். ஒண்ணு, அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமா, கர்த்தர் நம்புகிறனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார். உயர்ந்த அடைக்கலம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னதமானவர், உயர்ந்தவர், எல்லா தேவர்களிலும் மேலானவர். முதலாவது காரியம் அடைக்கலமா இருக்கிறார். ரெண்டாவது நான் பார்க்குறோம் பெலன். பெலன் பவுலடியார் கூட சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அது நீங்கும்படி அவர் ஜெபம் பண்ணாரு. பவுலுக்கு கொடுத்த பதில், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனமா இருந்த பவுலுக்கு பெலன் கொடுக்கிறார். என்னுடைய தேவன் பெலன் கொடுக்கிறவர், அடைக்கலமா இருக்கிறார். மூன்றாவது, ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா இருக்கிறார். ஆபத்து காலத்துல அனுகூலமா இருக்கிறவங்களாம் நம்மளை கைவிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆபத்து காலத்துல அவர் அனுகூலமான துணையா இருக்கிறது சொல்ல இல்லையா? சங்கீதம் 91 கூட சொல்றாரு, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன். அவனை என்ன பண்ணுவேன்? கனப்படுத்துவேன்னு சொல்றாரு. இந்த தேவனுடைய ஆபத்துல நம்ம தப்பி வைக்கிறவர். ஆகவே ஆண்டவரை நாம நம்புவோம், வார்த்தையை நம்புவோம், அவருடைய அடிச்சூட்டில் நடப்போம். தொடர்ந்து நம்ம கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்து அடைக்கலம் கொடுத்து அவர் நம்மை துணையா இருந்து நடத்துவார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஜெபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கே நன்றி. நீர் எங்களுக்கு பலனாய், எங்களுக்கு ஆண்டவரே அடைக்கலமாய், எங்களுக்கு துணையா இருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த பாதுகாப்புக்குள்ள நான் வாழ உதவி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.